வணக்கம். வீரஜ் பிரைம் டிவி செய்திகள். மத்திய பிரதேசத்தில் குறைந்தது 19 குழந்தைகள் உயிரிழந்ததற்கு காரணமான நச்சுத்தன்மை வாய்ந்த இருமல் சிரப்பை தயாரித்த ஸ்ரேஷன் பார்மா நிறுவனத்தின் உரிமையாளர் எஸ் ரங்கநாதனை போலீசார் சென்னையில் கைது செய்துள்ளனர். இந்த மருந்தில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட 500 மடங்கு அதிகமாக நச்சு ரசாயனம் இருந்தது கண்டறியப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த 47 இந்திய மீனவர்களையும் அவர்களின் படகுகளையும் விடுவிக்க மத்திய அரசு உடனடியாக ராஜதந்திர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார். இந்த தொடர் கைது சம்பவங்கள் மீனவர்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள பாக்லா பாரி கிராமத்தில் ஒரு வீட்டில் மர்மப்பொருள் வெடித்து சிதறியதால் வீடு இடிந்து தரைமட்டமானது. இந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே 5 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த பலர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இடிபாடுகளில் சிக்கியவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மர்மப்பொருள் வெடிப்பு குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பெய்த கனமழை பெரும் அழிவை ஏற்படுத்தியுள்ளது. ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான 4 மாதங்களில் 458 பேர் உயிரிழந்துள்ளனர். இதில் மின்னல் தாக்குதலுக்கு 186 பேரும் நீரில் மூழ்கி 178 பேரும் பலியாகியுள்ள நிலையில் 8000க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளன. காலநிலை மாற்றமே இந்த நிகழ்வுக்கு காரணம் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பிலிப்பைன்ஸ் நாட்டின் மிண்டானோ நகரில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ரிக்டர் அளவுகோலில் 7.6 ஆக இந்த நிலநடுக்கம் பதிவானது. இந்த நில அதிர்வு 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஒரு மாதத்தில் பிலிப்பைன்ஸில் பதிவாகும் 2வது பெரிய நிலநடுக்கம் இதுவாகும். நன்றி. வீரஜ் பிரைம் டிவி உடன் இணைந்திருங்கள்.